ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னடா ஒரு நாள் லைவ் போடாதது பல வருஷம் போடாதது மாதிரி தெரியுது. உங்களெல்லாம் நான் பார்க்கவே மறந்தது போல் தோணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேரன் பேத்திங்களெல்லாம் ரொம்ப நாளாக பார்க்காத போல் தோணுது. ஐம் சாரி, கொஞ்சம் ப்ராப்ளம். சரிங்களா? நான் வேறு எங்கேயும் போகல. நான் எங்கே போனேன் தெரியுமா? இந்த அட்டையெல்லாம் வாங்கிட்டேன். சரிங்களா? அட்டையெல்லாம் வாங்கிட்டேன். அட்டையில் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலான்னு நான் ஏசப்பா முன்னாடி அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். நான் போய் கேட்குற இடமெல்லாம் கொண்டுட்டு வான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அலைய முடியல, தூக்கிட்டு அலைய முடியல. சீரகம், மிளகு, அஞ்சரைப்பட்டி சாமான், சுருக்கமாக சொன்னால் அஞ்சரைப்பட்டி சாமான், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவாடு, இதெல்லாம் வாங்கி கொண்டுட்டு வந்துடுறேன். கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துடுறேன். என்னால் முடியல, நான் சத்தியமாக சொல்கிறேன், முடியல. எந்திரிச்சு வெளியே வாங்க போகலான்னு போகும்போது கஷ்டமாக இருக்கும். அதை திருப்பி எப்படி தூக்கிட்டு வர போகிறோம்? கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், இன்னொரு 5 கிலோ சேர்த்து வாங்குவோமா அப்படின்னு தோணும். ஐயோ, தூக்க முடியாதே. தூக்கி ஆட்டோயில் வச்சுருவாங்க. அதை கொண்டுட்டு வந்து வாசலில் இறக்கிடுவாங்க. அந்த வாசல் வரைக்கும் ஒரு 30 கிலோ 40 கிலோ இருக்கட்டும், ஒரு 10 கிலோ தான் என்னால் சுமக்க முடியும். அதுக்கு மேலே சுமக்க முடியாது. பொய் சொல்லலை. நீங்கள் சும்மாவே கொடுத்தாலும் நிறையா கொடுத்தா நான் வாங்கிட்டு வர மாட்டேன். நான் அந்த டைப்பு தான், என்னால் முடியாது. அதை கஷ்டப்பட்டு சும்மா தராங்களேன்னு 30 கிலோவை செம்மந்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவ்வளோதான், அப்போ அடுத்த படுக்கை ஆயிடுவேன். இதுதான் என்னுடைய உடம்பு. அப்படின்ட்டு இப்படிலாம் விற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நான் கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுங்க, வருமானத்தை பெருக்கி கொடுங்க அப்படின்ட்டு ஏசப்பாட்ட நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அட்டை போட்டு கொண்டு போனதே சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பா. ஒரு பக்கம் எனக்கு சித்தப்பா பெரியப்பா அப்படி சொந்தக்காரங்களாம் வரும். எங்கள் தாத்தா வீடும் நான் துவரிமானுக்கு போனேன்ல, அவங்க தங்கச்சி தான் வேணும். அவங்க எதுக்க இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்டு வேறு, சொந்தக்காரங்க வேறு, எல்லாமே எப்படி தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இப்போ இந்த நெட்டுக்கு இருக்காங்க. பெரியப்பா சித்தப்பா வீடு இருக்காங்க. இது தப்பாக நினைக்காதீங்க. வாங்குவோமா வேணாமா வாங்குவோமா? நம்ம வாங்கினா நான் காசு சம்பாரிச்சிருவாளா எப்படி நினப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நெட்டில் இருக்கிற 10 வீடு வாங்கினாலுமே நான் வாங்குகிற ஜாமான் விற்றுரும். நான் விற்கிற பொருள் புறாமல் யூஸ்ஃபுல்லான பொருள் தான். வெள்ளைப்பூடு, கருவாடு, அஞ்சரைப்பட்டி சாமான், இதுதான் விற்கிறேன். ஆனால் அவங்க வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மார்க்கெட்டில் 60 ரூபா போடுவாங்க, நான் 40 ரூபாய்க்கு போடுவேன். அதுக்குமே கஷ்டப்படுவாங்க. அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ சாமி கும்பிட்டு பார்த்தேன். என் வலியும் வேதனையும் சத்தியமாக சொல்கிறேன், குறை சொல்லலை. நான் எம்மதமும் சம்மதமேன்ற மாதிரி எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான் நம்ம நினச்சி கும்பிடணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லா தெய்வமும் அவங்க தான் நினச்சி நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அலேலியா இதை தான் நான் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். என்னான்னு தெரியல, எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பாதையில் போகிற மாதிரி தோணுது. இன்றைக்கி நான் கொண்டுட்டு போனேன். துவரிமானில் எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு கருவாடு கொண்டுட்டு வான்னு சொன்னோன்னே நான் அட்டையில் போட்டு கொண்டு போனேன். சக்ஸஸ்ப்பா, நல்லபடியாக வாங்குச்சு. அதுபோல் அந்த பிள்ளைக்கும் நல்லபடியாக விற்கணும். இன்னும் மேலும் நான் அட்டை போட்டு கொண்டுட்டு போய் நான் கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களும் நல்லா இருக்கணும், என்கிட்ட வாங்கி விற்கிறவங்களும் சரி அவங்கள்ட்ட திருப்பி வாங்கணும்னு அவங்க தோணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். அப்படியே வந்து என்ன செஞ்சேன், துவரிமான்லேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கினேன். இறங்கிட்டு எங்கள் கோரிப்பாளத்து பக்கத்தில் எங்கள் தெருவு இருக்குது, இங்கே உள்ளே போனேன். அங்கே 2 பெட்டி கடை இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவர் கிருபையில் அவங்க கொண்டுட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் திருப்பி அட்டையில் போட்டு பின் பண்ணி கொண்டுட்டு போகணுப்பா.
ஏதோ ஒரு கருவாடை மட்டும் சேல்ஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 அட்டை விற்றாலும் எனக்கு போதும். என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய நல்லது பொல்லது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எனக்கு சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கேப்பா. இன்னும் நான் பாக்கெட் போட ஆரம்பிக்கணும். யூடியூப்புக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுபோல் யூடியூப்பில் இருக்க சொந்தங்களே, ப்ளீஸ் 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 உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஒரு பாக்கெட் அட்டை வந்து 100 ரூபா தான். அதில் வந்து 13 பாக்கெட் நான் போடுவேன். எல்லா பேரும் கொஞ்சமாக போடுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறத வாங்கி தான் விற்கிறாங்க. அவ்வளோதான். என்ன கொஞ்சமாக இருக்குது எதுக்குலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட மட்டும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம புதுசாக விற்கிறோம் இல்லையா, அதனால் கேள்வி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எனக்கு வியாபாரத்தை பெருக்கி தருவார்னு முழு நம்பிக்கையோடு நான் இந்த பாக்கெட்டை போடலான்னு இருக்கேன். ஆனால் முதல் வியாபாரமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கே யூஸ் நல்லா இருக்கும்ப்பா. கருவாடு சூப்பராக இருக்கும்ப்பா. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் சாப்பிடுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. கஞ்சிக்கு, சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு தொட்டுக்கிற ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி வைக்கலாம், பொரிக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கப்பா எல்லா பேரும். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். 100 ரூபா தான் ஒரு அட்டை. ஒரு கடைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 5 அட்டை நீங்கள் ஆர்டர் போடுங்க. என் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அட்டைக்கு 30 ரூபாய்க்கு லாபம் தரேன். சரிங்களா? நீங்கள் வந்து 30 ரூபாய்க்கு தான் வாங்க. 30 ரூபாய்க்கு லாபம் இருக்குது உங்களுக்கு ஒரு அட்டைக்கு. சரியா மக்களே? என்கிட்ட வாங்கி கொஞ்சம் இது பண்ணுங்கள். வீட்டுக்குமே வாங்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும் கருவாடு ஒரு வேஸ்ட்டே ஆகாது. நீங்கள் திரும்ப என்கிட்ட கேட்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 2 கடையில் கேட்டிருக்கேப்பா. அப்புறம் கொஞ்சம் இருக்கிற சாமான்களை விற்றுட்டு கருவாடை முழு மூச்சா கருவாடை உட்காந்து பாக்கெட் போட்டு சின்ன கிராமத்துக்கான போகலான்ருக்கேன். அங்கே போகிற இடத்துல என்ன சொல்கிறது, ஆண்டவரை பற்றி நிறையா புரிய சொல்ல தெரியல, ஊழியம் சின்ன ஊழியத்தை பற்றி ஊழியம் பண்ணணும்னு தோணுது, ஆசையாக இருக்குது. இன்றைக்கி கூட தோரிமானில் அவங்க 2 பிள்ளைகளுக்குமே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் தங்கச்சி மகளுக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் என் மனசுக்குள்ளே தோணுது. இவ்வளோ சின்ன பிள்ளைகளெல்லாம் சண்டே கிளாஸுக்கு போனேன். அப்போல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிறணும்னு எனக்கு ஆசையே இல்லை. இனிமேலும் முழு தீர்மானம் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆண்டவரை தான் நம்ம தேடணும். ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அதனுடைய பலனை அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த சத்தான டானிக்கு குடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு முதல் கருவாடு கொண்டு போனப்போ எனக்கு லாபத்தோட காசு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கருவாடை ஆர்டர் பண்ணுங்கள். என் வீடியோவை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்கிட்ட வாங்குங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பார்த்தும் ஒரு பலனுமே இல்லைப்பா. இப்போ தான்ப்பா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கேன். அட்டை போட ஆரம்பிக்க போகிறேன்ப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என் வீடியோ முழுசாக பாருங்கள். சில பிள்ளைங்களா